இன்றைக்கு கூட உங்களுடைய முழு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் என்னோடு கூட உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காகத்தானே நான் ஜெபிக்கிறேன். அதனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இயேசு இந்த உலகத்தில் உலாவும் போது நிறைய பேருடைய வீடுகளுக்கு இயேசு போனார். சிலர் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அந்த வீட்டுக்கு போனார். சில வீடுகளில் இயேசு கடந்து போனார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவர் சொல்கிறார், என் வீட்டுக்குள்ளே நீர் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, நீர் வர வேண்டாம், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படி சொன்ன ஒரு நபரை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு குடும்பங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், வீடுகளுக்குள்ளே சென்று அவளை ஆசீர்வதித்த ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை குறித்து கடந்த 2 வாரமாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அது பெத்தானியா என்கிற கிராமத்தில் வாழ்ந்த குடும்பம். மாத்தாள், மரியாள் என்ற 2 சகோதரிகள், லாசரு என்கிற ஒரு தம்பி. இந்த 3 பேர் தான். தாய் தகப்பன் இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்போ தாய் தகப்பனை அவள் இழந்திருக்கலாம். அப்போ தாய் தகப்பன் இல்லாத ஒரு 3 வாலிபர்கள் உள்ள ஒரு குடும்பம். இயேசு அந்த குடும்பத்துக்கு தகப்பனானார். இன்னொரு பக்கம் தாயானார். இயேசுவிலே தாய் தகப்பனுடைய அன்பை அவர்கள் கண்டார்கள். அந்த குடும்பத்துக்கு இயேசு எப்படி கடந்து போனார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். லூக்கா 10:38 இயேசு அந்த கிராமத்தின் வழியாக கடந்து போகும்போது மாத்தாள் என்கிற அந்த குடும்பத்தின் மூத்த சகோதரி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து ஏற்றுக்கொண்டாள். எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி தன் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அப்போ இயேசு அந்த வீட்டுக்கு வந்து விட்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? இயேசு நம்ம வீட்டுக்கு பிரத்யட்சமாக வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அந்த மாதிரி வந்து சில ஆட்களை ஊழிப்பாதையில் நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இயேசு இங்கே தான் வந்து நின்றார், எங்களை சந்தித்தார், என்னோடு பேசினார் என்று. அப்படிப்பட்ட பலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன் இயேசு வந்து சந்தித்ததை. ஒரு சமயம் ஒரு தாயார் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வந்து வயசான அம்மாவாக இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கணவர் மரிச்சிட்டார், கணவர் இறந்துட்டார். இந்த சகோதரிக்கு எல்லாமே கணவர் தான், அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிடுவார். வீட்டிலேருந்து பிள்ளைகளை பராமரிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ கணவருடைய மரணம் அதிர்ச்சி அடைய செய்து விட்டார். இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன்? இனிமேல் அவ்வளோதான், என்ன செய்கிறது? மனக்குழப்பம். ரொம்ப சோர்ந்து போனாங்க. திடீர் மரணம் பாதித்து விட்டார். படுத்த படுக்க ஆயிட்டாங்க. சின்ன வயசில் புருஷனை இழந்துட்டாளேன்னு சொல்லி சொந்தக்காரங்க சில மாதம் வீட்டில் இருந்து ஆறுதல் சொல்லி பார்த்தாங்க. படுத்தே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ஊராக அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, எல்லாருக்குமே வேலை இருக்குது இல்லை? அவங்கவுங்க காரியத்தை பார்க்க போயிட்டாங்க. சில மாதங்கள் கழிந்து எல்லாம் போயிட்டாங்க, தனித்து விடப்பட்டாங்க. 3 பிள்ளைங்க. எப்படி நான் வளர்க்க போகிறேன்? எப்படி ஆளாக்குவேன்? எப்படி படிக்க வைப்பேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாதே. கலங்கி அழுதாங்க. வீட்டில் வேலைக்காரி மாத்திரம் இந்த சமையல் செய்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு இருந்தாள். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே அப்படியே படிக்கலைன்னு நினச்சி அழுது கொண்டு இருந்த சமயம் இயேசு வந்தார். பிரத்யட்சமாக அந்த ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து சொன்னார், மகளே, ஏன் அழுகிற? உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருப்பேன், பயப்படாத, எழும்பு. மகளே, நீ பயப்படாத, உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருப்பேன். ஆறுதலான வார்த்தை சொன்னார். அந்த தாயார் சொன்னாங்க, அந்த இயேசு என் ரூமில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னோட பேசினார். என் துக்கம் அப்படியே விலகினது. படுக்க விட்டு எழுந்தேன். வீட்டு கவலைங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணி இயேசுவையே நோக்கி பார்த்து செய்கிறேன். என் பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வச்சு 3 பேரும் சிறந்த படிப்பை படித்து, ஒரு பிள்ளை அமெரிக்காவில், ஒரு பிள்ளை இங்கிலாந்தில், ஒரு பிள்ளை அரபு நாடுகளில் நீ குடும்பமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு அந்த தாயார் மகிழ்ச்சியோடு என்கிட்ட சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால் வீடுகளுக்குள்ளே பிரவேசித்த இயேசு இன்றைக்கும் வருகிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும். இப்பொழுதே அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. உங்களோட வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் அவர். அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ளே அவரை வரவேற்கும் போது, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களோடு தங்கியிருங்கன்னு சொல்லும்போது இயேசு அங்கே வந்து தங்கியிருப்பார்.
இப்போ மார்த்தாள் இயேசு வீட்டுக்கு அழைச்சிட்டான். இயேசு அந்த வீட்டுக்கு போயிட்டார். அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்களேன். 39ஆம் வசனத்தில், அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இப்போ மார்த்தாள் இயேசு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போய் உள்ளே வந்தவுடனே அங்கே மரியாள் இருக்கிறாள். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா? அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உட்கார வைக்கிறாங்க. அப்போ உடனே மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, இயேசு உட்கார்ந்து 12 சீஷர்கள் உட்கார்ந்துட்டாங்க. மாத்தாள் இயேசுக்கு காஃபி கொடுக்கலாமா, டீ கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம்? அந்த நாட்டு வழக்கத்தின்படி ஏதோ கொடுக்கணும்ல, விருந்தாளிக்கு கிச்சனுக்கு போயிட்டான். மரியாள் பார்த்தாள், இயேசு எவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் இருப்பார், அவர் ரொம்ப பிஸியானவர், தேவன், அவர் செய்ய வேண்டிய ஊழியம் நிறையா இருக்குது, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இருக்கிறத பயன்படுத்தி கொள்ளன்னு சொல்லி இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள். இயேசுடைய பாதப்படியில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை பார்த்து, என்கிட்ட சொல்லுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா, நான் கேட்குறேன். பாருங்களேன், அப்படிதான் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுவின் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இயேசு வந்து இதுக்கு காப்பி குடிச்சிட்டு போறக்கா, வடை சாப்பிட்டு போறக்கு வந்தாரா? பேசுகிறதற்கு, அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல, தேவனுடைய வசனத்தை சொல்ல. மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவளோடு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். பிரியமானவர்களே, மார்த்தாள் தான் இயேசு வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு வந்தாள். ஆனால் அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு இயேசுவோடு கூட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறது யாரு? மரியாள். ஆண்டு சொல்லார், மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு சாட்சி கொடுக்கிறார். இயேசு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டா மாத்திரம் போறாரு, எங்க வீட்டுக்குள்ள வாரும் தங்கிருன்னு சொன்னா மாத்திரம் போறாரு. அவருடைய பாதத்தில் உட்காரணும், அவர் சொல்றதை கேட்கணும், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் சொல்றேன், அதிகாலையில் எழும்புங்க, 5 மணிக்கு முன்னால் எழும்பிடுங்க, பல்லு விளக்கி முகம் கழுவி பைபிள் வசனத்தோட ஆண்டோடைய பாத்தில் தனியாக உட்காருங்க. குடும்ப ஜபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம், அது ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே குடும்ப ஜபம் பண்ணிடலாம். ஒரு 6 மணிலேருந்து 6:20 வரைக்கும் குடும்ப ஜபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் 5லேருந்து 6 வரைக்கும் தனி ஜபம் பண்ணுங்க. மரியாள் மாதிரி இயேசுவின் பாதத்தில் தனியாக உட்காருங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை கூட உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம், உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவினதற்காக ஸ்தோத்திரம், எனக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம். நல்லா அவரை துதிங்க. அப்பா என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு கேளுங்க. வேத வசனத்தின் மூலம் அவர் உங்களோட பேசுவார். பைபிள் வசனத்தின் மூலம் ஜபத்தோடு அதை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உணரலாம். சில சமயம் நீங்கள் ஆவியில நிரம்பி அப்படியே ஜபம் பண்ணும்போது உங்களுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுடைய ஆவியில் அவர் பேசுவார். உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறதை நீங்க உணர முடியும். அவர் சொல்லுவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். பாருங்க, மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துட்டா. உட்கார்ந்து ஆண்டு சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்க, ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு அதான் அழைப்பு. அவர் வந்தது அதுக்கு தானே, ஜனங்களுக்கு சொல்லணும், வசனத்தை சொல்லணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணும், தேவ திட்டத்தை சொல்லணும். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மரியாள் அவளோடு உட்கார்ந்து அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் சொல்ல 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 எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? பிரியமானவர்களே, சில வீட்டுக்கு போனால் நான் பார்த்துருக்கிறேன், எங்களை உட்கார வைப்பாங்க, சிலர் வந்து பக்கத்தில் உட்காந்து அன்பாக பேசுவாங்க. சில வீடுகளுக்கு போனால் சில பிள்ளைகள் பார்த்துருக்கேன், அந்த பாதத்தறையில் உட்காந்துருவாங்க, கீழே உட்காந்துட்டு ஆவிக்குரிய அனுபவம்லாம் கேட்பாங்க. ஆண்டவரோட பேசுறது எப்படி, அவருடைய குரலை கேட்கறது எப்படி, அவருடைய சித்தத்தை அறிகிறது எப்படின்னு சில பிள்ளைகள் அவளோடு கேட்பாங்க. தரையில் உட்காந்துருவாங்க, அப்படியே ரொம்ப தாகத்தோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேச 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 பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு மனிதன் அவங்கள்ட்ட பாதத்தில் உட்காந்து கேட்கறதே எவ்வளோ சந்தோஷம்னா, இயேசுடைய பாதத்தில் உட்காந்து அவர் சொல்றதை கேட்கறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? அதிகாலையில் எழும்பி உங்களுக்கு 1 மணி நேரம் முடியலன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்ல முகங்கழுவி பல்லு விளக்கி இயேசுவின் பாதத்தில், அப்பா உங்கள் பாதப்படியில் நான் வந்திருக்கிறேன்ப்பா, என் காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன், உங்கள் குரலை நான் கேட்க வந்திருக்கிறேன், என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி
நல்ல ஜெபம் பண்ணி வசனத்தை தியானிங்க, பைபிளை தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களோட பேசுவதை நீங்கள் ஈஸியாக உணர முடியும். ஒரே நாளில் தெரியாது. நீங்கள் பழக 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 ஆண்டவருடைய ஜோமணி கர்த்தரோட நெருங்க நெருங்க அப்போ ஆண்டவர் உங்களோட பேசுவது, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது உங்களுக்கு தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவை சாட்சி கொடுக்கிறார். நல்ல பங்கு. அவருடைய பாதபடியில் அமர்ந்து அவர் சொல்றதை கேட்கிறாரு. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் அதிகாலையில் எழும்பி முதலாவது கொஞ்ச நேரம் ஆண்டோடைய பாதத்தில் உட்காருங்க, ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரூம் இருந்தால் அந்த ரூமில் போய் தனியாக ஜெபிங்க. அப்படிலாம் இல்லைங்க, சின்ன வீடுங்கன்னா பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாயை விரித்து அதில் முழங்கால் படியிடுங்க. ஒரு ப்ரேயர் கார்னர். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க ஒரு திண்ணையில் ஸ்க்ரீன் மாதிரி கட்டி சின்ன ரூம் மாதிரி ஆக்கியிருந்தாங்க. இது என்னது அப்படின்னு கேட்டேன். இதான் என்னுடைய ப்ரேயர் ரூம்னு சொன்னாங்க. நான் உள்ளே போய் பார்த்த ஒரு ஸ்டூல் இருந்தது, அதில் பைபிள் பாட்டு புக்கெல்லாம் இருந்தது. பக்கத்தில் பாய் விரிச்சிருந்தாங்க, சின்னது தான். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு தனியாக ஜெபிக்க ரூம் கிடையாது. ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் ஜாமான்லாம் வச்சுருக்குறோம். தனியாக ஜெபிக்கணும்னா கஷ்டம். அதனால இப்படி ஒரு ப்ரேயர் கார்னர் நாங்கள் உருவாக்கிட்டோம். நானோ என் பிள்ளைகளோ தனியாக ஜெபிக்கணும், உள்ளே போய் முழங்கால் படிக்கிட்ட யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் அழகான ஒரு ப்ரேயர் கார்னரை உருவாக்கிட்டாங்க. நீங்களே செய்யுங்க. ஒரு மூலையில் பாயை வரித்து ரெகுலராக அங்கே போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரோடு அதிகாலையில் எழும்பி பேசுங்க. ஜெபிக்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனம் திறந்து அந்த வாரத்தின் காரியத்தெல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவதை, ஆலோசனை கொடுப்பதை உணர முடியும். மரியாள் வீட்டில் வந்த இயேசுவை அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சொல்றதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாள். அதுதான் இயேசுவுக்கு சந்தோஷம். நீங்கள் அவரை சந்தோஷமாக அவங்க வீட்டுக்குள்ளே வைத்து கொள்ளணும். அவர் உள்ளே கூட்டிகிட்டு போய் துக்கத்தோடு வச்சுருக்கக்கூடாது. என்னை கூட்டிகிட்டு உள்ளே குறைச்சிட்டு என்னை பேசுகிறதில்ல. இப்போ என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, நான் வந்துட்டேன், உட்கார வச்சுட்டு உங்கள் பாட்டிலெல்லாம் உள்ளே போய் இருக்கிறீங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி, யாருமே பேசலை. எனக்கு இப்படி இருக்கும், ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோம், போயிடலான்னு தானே தோணும். அப்போது இயேசுவை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாச்சு. இயேசு வந்துட்டார். அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. நீங்கள் அவருக்கு தோத்திரம் சொல்கிறதில்ல, அவருக்கு நன்றி சொல்கிறதில்ல, அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறதே இல்லை, டைம் கொடுக்கறதே இல்லை. உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் இயேசு எப்படி உங்கள் வீட்டில் இருப்பார்? எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. என்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை, அவ்வளோதான். அப்போ இயேசு எப்படி இருக்க முடியும்? அப்போ அவரோடு நீங்கள் பேசுங்க. ஒருவேளை 24 மணி நேரமும் நீங்கள் அப்படியே ஜெபரையில் போய் ஜெபிச்சுட்டு இருக்க முடியாது. அதிகாலையில் ஜெபிங்க. அப்புறம் எதை செய்தாலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, பெண்கள் சமைக்கும் போது ஜெபிச்சுக்கிட்டே சமைக்கலாம். எல்லா டைமிலும் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு இயேசு சொன்னுடைய அர்த்தம் என்ன? இடைவிடாமல் போய் அப்படியே ஜெபரையில் முழங்கால் நிற்கணும் அர்த்தமா? இல்லை. நடக்கும்போதும் வரும்போதும் போகும்போதும் அவரை நினைத்து கொண்டிருங்க, அவரை நினைத்து கொண்டிருங்க. அப்போ இந்த நாளில் மரியாளை போல அவருடைய பாதத்தில் அமர்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றேன், என்கிட்ட பேசுங்கன்னு கேட்கணும். சரியா? தினமும் அதிகாலையில் தனித்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒரு புது பழக்கம் வரும்போது கொஞ்ச நாள் கஷ்டப்படும். அப்புறம் உங்களுக்கு பழகின பிறகு ஈஸியாக அதிகாலையில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் கூட தனியாக ஜெபம் பண்ணுவேன், உங்களுடைய பாதப்படியில் மரியாதை போல் அமர்ந்திருப்பேன். எங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவும் இருக்கணும், உங்களுடைய பிரசன்னம் இருக்கணும், அதுக்கு நான் உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த நான் ஜெபிக்க போகிறேன். சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட முன்னால் வச்சிருங்க. அந்த குழந்தைகளை இப்போ இயேசு தொட போகிறார். வியாதி எல்லாம் மறைஞ்சிரும். குழந்தைகள் நல்ல சுகமாயிருவாங்க. அவங்க வீட்டில் வியாதிப்பட்டவங்க யாராவது இருந்தால் இயேசுவே உங்களை குணமாக்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி சுகமாக்குன்னு ஜெபிங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மரியாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
வீட்டுக்குள் வந்த இயேசுவே உம்முடைய பாதபடியில் அமர்ந்து நீர் சொல்லுகிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாளே, அந்த மரியாளுடைய சுபாவத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பாதபடியில் அமர கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, யார் யார் இப்பொழுது உம்முடைய பாதபடியில் தங்களை அர்ப்பணித்து அதிகாலை எழும்பி ஜெபிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாரும், உதவி செய்யும். தடைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக. இன்று முதல் ஆவிக்குரிய மாற்றம் இந்த வீட்டுக்குள்ளே வரட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருந்து ஜெபிக்க, உம்முடைய குரலை கேட்க அவனுக்கு உதவி செய்யும். தகப்பனே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்து வேலையில ஆசீர்வதித்து உயர்த்தும். அந்த தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். எல்லா இழப்புகளும் மாறட்டும், நஷ்டங்கள் விலகட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். படிக்கிற குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். இந்த ஆண்டு படிப்பிலை பெரிய வெற்றி பெறணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து நீர் மகிழ பண்ணும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வியாதிப்பட்டிருக்கிற குழந்தைகளை தொடும். அந்த சின்ன குழந்தைகள் மீது கரம் வைக்கப்படட்டும். மஞ்சள் காமாலை வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். சளி தொல்லைகள் விலகட்டும், காய்ச்சல் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை தொடும். மூளை பகுதியில் ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில். பயன்படுத்த முடியாத உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உண்டாகட்டும். இந்த குடும்பத்தில் தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் என்றைக்கும் நிலைத்திருக்கட்டும். இன்று முதல் குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.